ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு காமெடியான ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இதோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ராமாவில் வர ஹீரோ எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பார். படிப்பில், ஸ்போர்ட்ஸ்லன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டரு. அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து அதுலேயும் ஏதாவது ஒன்று பெருசாக சாதிக்கணும், யாராலையுமே சால்வ் பண்ண முடியாத மாதிரியான கேஸ் எல்லாத்தையுமே நம்ம தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அச்சீவ் பண்ணுற மைண்டோடயே இருப்பான். பட் அப்படி அவன் சேரக்கூடிய போலீஸ் டீமில் அவனுக்கு ஒரு 4 காமெடி பீஸ் தான் அசிஸ்டண்ட்டாக கிடைக்கிறாங்க. அந்த 4 காமெடி பீஸையும் வச்சு இவன் எப்படி ஒரு கேஸை லீட் பண்ணுறான், அந்த டைமில் அந்த காமெடி பீஸுங்கெல்லாம் என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொரு கேஸை பற்றியும் விசாரிக்கிற அந்த விசாரணை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கலந்து காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ லைக் பண்ணுற இடத்துல ஹைப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். இது எல்லாமே வீடியோ ரெக்கமெண்டேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா டாங்கு. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலையுமே பார்த்தீங்கன்னா அவன் பெஸ்ட்டாக இருப்பான். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவன் எப்பயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பான். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இவன் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படிச்சிருக்கான். அப்புறம் ஸ்கூலில் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதுலேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். ஸோ இது எல்லாமே அவன் ஒரு போலீஸ் ஆகிறதுக்காக தான் பண்ணான். அவன் ஒரு போலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் பெஸ்ட்டாக தான் இருக்கான். நல்லா ஷூட் பண்ணுறது, ஒரு விசாரணைன்னு வந்துச்சுன்னா எவிடன்ஸை கரெக்டாக கலெக்ட் பண்ணுறது, தப்பு பண்ணுறவங்கள பிடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவன் பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கான். பட் இப்போ அவன் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவனுக்கு பிடிக்கல போல. சார் நான் வந்து சியோலுக்கு போகிறேன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் இதை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சீஃப் கிட்ட கேட்குறான். பட் அவர் பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் ஏதோ எந்திரிக்க பார்க்குறாரு. ஒன்றும் முடியல, என்னடா இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இது ஒரு ட்ரீட்மெண்ட் போல. இவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி தலைகீழாக படுக்க சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நம்மளால இப்படி படுத்துட்டு இருக்காரு. பட் இப்போ அந்த மிஷின் ஸ்டக் ஆனதுனால டேய் என்னால் எந்திரிக்க முடியலடா, என்ன தூக்கி விடு அப்படின்னு சொல்ல, சரி சார் நான் தூக்கி விடுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சியோலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடணும் அப்படின்னு சொல்ல, அவரும் எல்லாம் என் நேரம்டா, இப்படி வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. கட் பண்ணால் இப்போ அப்படியே அடுத்த சீனில் ஒரு பார்க் மாதிரியான ஒரு இடத்த காட்டுறாங்க. மக்கள் எல்லாருமே நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பார்க்கறதுக்கே கொஞ்சம் வியர்டாக அவனுடைய ஃபேஸ்லாம் மறைச்சிக்கிட்டு அப்படியே ஹூடி போட்டு வந்துட்டு இருக்கான். பேக்கில் வேற ஏதோ ஒன்று வச்சிருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்த வாக்கி டாக்கில் அவருடைய மற்ற டீம் ஆட்களுக்கும் சொல்கிறாரு. டேய் அவன் வந்துட்டு இருக்கான்டா, அலர்ட் எல்லாருமே கரெக்டாக அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஹூடி போட்டு நடந்து வந்தான்ல அவன் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோல்டன் புத்தா சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை வந்து யாரோ ஒருத்தங்கிட்ட இல்லீகலாக பேரம் பேசி விற்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தில் எவனோ ஒருத்தன் எட்டி பார்க்குற மாதிரி வந்து நிற்கிறான். டேய் இவன் யாரா, அவனுங்களுக்கு தெரியாமல் பார்க்க சொன்னால் அவனுங்களே பார்க்குற அளவுக்கு பக்கத்தில் போய் ஃபாலோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் எல்லாருமே அலர்ட்டாக இருக்க சொல்லியிருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா டீம் லீடர் போல. அவர் ப்ளூடூத்தில் அவருடைய டீம் ஆட்கள் எல்லாத்தையுமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு, என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருடைய டீம் ஆட்கள் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த காமெடி பீஸ் 4 பேர். இந்த புத்தர் சிலையை இல்லீகலாக விற்க வந்த ஒருத்தனை இப்போ பக்கத்தில் இருந்து ஒருத்தன் பார்த்துருப்பான்ல, அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா டேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மீன் பிடிக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து வேஷம் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு, அவருடைய பேர் வந்து மூ. அப்புறம் அங்கே கப்பிள்ஸ் மாதிரி ஒருத்தங்க கேம்ப் அடிச்சு பக்கத்தில் உட்காந்து 2 பேர் இருப்பாங்க. அதில் அந்த கண்ணாடி போட்டிருக்கவன் பேர் வந்து ஜங்கு, அந்த பொண்ணு பேர் வந்து சியோ. ஸோ இவங்க தான் அந்த 4 காமெடி பீஸ். அது இல்லாமல் நேம் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சந்தான படத்தில் ஒரு காமெடி வரும்ல, எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்கு லட்சணம் அப்படி அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தான் எல்லாருமே போலீஸ் தான் பேர். பட் அந்த டேன் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த புத்தா சிலை விற்க வந்தவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். இதை பார்த்துட்டு அந்த டீம் லீடரும் தூரத்துலேருந்து பைனாகுலர் வழியாக பார்த்துட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. டேய் பைத்தியக்காரா, உன்னையாரா அவன் பக்கத்தில் போக சொன்னது, க்ளோஸாக வாட்ச் பண்ண சொன்னா இவ்வளோ க்ளோஸாக வாடா போவீங்க அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருக்கும்போது இவன் உடனே எக்ஸசைஸ்லாம் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான். உடனே பார்த்தீங்கன்னா அவன் அங்கிருந்து ஓடி போக பார்க்குறான். அந்த இல்லீகலா புத்தா சிலையை விற்க வந்தாலும் அவன் ஓடி போகும்போது இவனும் பிடிக்க பார்க்குறான் இந்த டேனோ. பட் அவன் அங்கே இருக்கக்கூடிய கல்லு தடிக்க கீழே விழுந்துடுறான். ஐயோ டேய் அவன் தப்பிக்கிறான்டா, எல்லாருமே சீக்கிரம் போய் அவனை பிடிங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த டென்ட் கட்டியிருந்த கப்பிள்ஸ் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் வேக வேகமாக ஷூலாம் மாட்டிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க. பட் போகும்போது அங்கே இருக்க லைட்டு தட்டி விட்டு இவன் வேற கீழே விழறான். அதுக்கப்புறம் இங்கே மீன் பிடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாருல மூ அப்படின்ட்டு, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பலான்னு பார்க்கும்போது அவர் கூட மீன் பிடிச்சிட்டு இருந்தவர், சார் இங்கே பாருங்க பெரிய மீனா மாட்டி இருக்குது, என்ன உடனடியாக போறீங்க, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்கல்ல, வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவரும் ஒரு செகண்ட் எதுக்கு வந்தன்றதே மறந்து மீன் பிடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஐயோ இல்லை நம்ம போய் அவனை தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நீ பிடிச்சி வை நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அப்படி இவர் அவனை ஃபாலோ பண்ணி வரும்போது இந்த பக்கம் நம்ம டேன் வேற பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற கன் இருக்கும்ல, அதை அந்த கல்பிரிட்டை பார்த்த மாதிரி எய்ம் பண்ணி நிற்கும் போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே இவனை சுற்றி விட்டுட்டு போயிடுறான். ஸோ உடனே இவன் ஷூட் பண்ணவும் அந்த ஸ்ப்ரிங் அப்படியே அவன் மேலேயே சுற்றி அவன் மேலேயே குத்திடுது. இப்போ அப்படியே அவன் கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விழும்போது மூவும் பார்த்துட்டு ஏன்டா நேருக்கு நேர் ஓடி வரான், அவனை கூட பார்த்து சுட தெரியல, நீலாம் இப்படா போலீஸ் டீமில் சேர்ந்து அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது அந்த கல்பிரிட் பார்த்தீங்கன்னா உடனே அங்கே இருக்கக்கூடிய சைக்கிளை வேற எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு பின்னாடியே நம்ம சியோவும் ஜங்கும் வேற
2 பேர் ஓட்டுற மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஈசு மட்டும் தான் பெடல் பண்ணிட்டே இருக்கா. ஜங் எதுவுமே பண்ண மாட்டான். டேய் என்னடா பண்ற, நல்லா பெடல் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஏன்டி நானும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன், பட் என்னால முடியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நமக்கு காட்டுறாங்க அவனுக்கு பின்னாடியே அங்க சீட்டே இல்ல, இவளுக்கு மட்டும் தான் இருக்குது. ஐயோ என்ன பண்றது, அவன் வேற நம்மளை விட வேகமா போறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கஷ்டப்பட்டு பெடல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஹை ஸ்பீட்ல இவங்களை கிராஸ் பண்ணிட்டு நம்ம மூவ் வேற பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க ஓட்டுற மாதிரி இன்னொரு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. வந்தது மட்டும் இல்லாம இவங்களை பார்த்து ஒரு மாதிரி நான் இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ 100 கிலோமீட்டர் வேகத்திலையும் அவ ஒரு 150 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரியும் அப்படியே ஹை ஸ்பீட்ல பார்த்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஜங்கு வேற பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பெடல் பண்ணிட்டு வந்திருப்பான்ல, அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல அவனுக்கு பின்னாடியே குத்திடுது. 2 பேரும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கம் போய் விழுந்துட்டாங்க. சோ இப்போ நம்ம மூவ் மட்டும் தான் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அப்படியே ஹை ஸ்பீட்லயே போய் பிடிச்சிட்டான். ஏய் மவனே மாட்டிட்டியா அப்படின்னு சொல்ல, சார் சார் மன்னிச்சிருங்க சார் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப திடீர்னு நம்ம மூவ் பாத்தீங்கன்னா பிரேக் பிடிக்க பாக்குறாரு. இந்த வண்டியில பிரேக்கே இல்ல. டேய் இதுல பிரேக்கே இல்லடா, எப்படா இது நிறுத்துறது? சார் நான் சொல்றேன் நீங்க என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கூட்டு போறான். அதுக்கப்புறம் ஓகே சார் நான் வர வேண்டிய இடம் வந்துருச்சு, நீங்க பார்த்து போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, எதை டேய் நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த கல்பிரிட் ஒரு இடத்துல நின்றதுக்கு அப்புறம் மூவ் பாட்டுக்கு பாத்தீங்கன்னா மூவிங் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இந்த வண்டி எப்படி நிறுத்துறதுனே தெரியாம. அப்புறம் அவரு எங்கேயோ மண்ணை கவி விழுந்துருவாரு போல. இப்போ இவங்க 4 பேருமே வந்து அந்த டீம் லீடர் தான் திட்டிட்டு இருக்காரு. ஏய் உங்களெல்லாம் போய் போலீஸுங்கன்னு வெளியில சொல்லிடாதீங்க, காரி துப்பிடுவாங்க. ஏன்டா ஒரு கல்பிரிட்டை 4 பேர் சேர்ந்து பிடிக்க போனதே கேவலமான ஒரு விஷயம், அதுலயும் நீங்க 4 பேர் சேர்ந்து அவனை பிடிக்கவும் இல்ல, அது இன்னும் எவ்வளவு பெரிய கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனை பார்த்து, சரி உன் மேல யாரும் எலக்ட்ரிக் கன் யூஸ் பண்ணுது, அது நான் தான் சார் அப்படின்னு சொல்ல, உனக்கு வெக்கமா இல்லையாடா, உன் மேல நீயே யூஸ் பண்ணிட்டு அதை வேற பெருமையா பேசிட்டு இருக்க, இது செட் ஆகாது, உங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு பைத்தியக்காரனை கூட பிடிக்க முடியாது, இதுல எங்க போய் கல்பிரிட்டை பிடிக்கிறது, சரி உன் பேக்ல என்ன ஏதோ ஆடிக்கிட்டே இருக்குது என்ன இது அப்படின்ற மாதிரி நம்ம மூவை பார்த்து கேட்கும்போது, சார் இல்ல சார் ஒன்றும் இல்லை சார், டேய் காட்டுறா அப்படின்னு சொல்ல அவனும் ஓப்பன் பண்ணி காட்டுறான். பார்த்தா மீன் இருக்குது. என்னடா மீன் இருக்குது சார், அது ஒன்றும் இல்லை சார், நான் மீன் பிடிக்கிற மாதிரி அங்கே மப்டியில் இருந்தேன்ல, அப்போ என் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் என்னோட தூண்டில பிடிச்சார் சார், 1 கிலோ மீன் சார், அவனை எடுத்துக்கிறான், விடுவனா நான் எடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்ல அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அவ்வளோ காண்டாயிட்டாரு. எடா போங்கடா உங்களெல்லாம் வெறுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சீஃப் ஒருத்தர் இருப்பார். அவர் என்னன்னா இந்த டீம் லீடரை கூப்பிட்டு பயங்கரமாக கிளின்னு கிளிக்கிறாரு. ஏயா ஒரு கல்பிரிட்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் 5 பேரும் போயிட்டு பிடிக்க முடியலன்னு வந்து நிற்கிறீங்களே, உங்களால் என்ன சொல்கிறது அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவரும் திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த காண்டை வெளியே வந்து இந்த டீம் லீடர் அவருடைய டீம் ஆட்கள் கிட்ட காட்டிட்டு இருக்காரு. எப்பா சாமி போதுண்டா, உங்களை வச்சு மேய்ச்சதே போதும், இதுக்கு மேலே நான் உங்களுக்கு டீம் லீடராக இல்லை, நான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த 4 பேர் உள்ள வரும்போது இந்த சீஃப் இவங்களையும் போட்டு பயங்கரமாக திட்டுறாரு. உங்களெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பாவமா நினைப்பானுங்கடா எல்லாருமே, ஏன்னா அவ்வளோ கேவலமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும், நீங்க இதுக்கு மேலேயும் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இங்க இருக்க எல்லாருமே கேவலப்படுத்த வேணாம், நீங்க பேசாம வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கோவத்துல பேசிட்டு இருக்காரு. நொந்து போய் இவங்களை வச்சு என்ன பண்றதுனே தெரியாம. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் எஸ் சார் நாங்க அதே மாதிரி பண்றோம் சார் அப்படின்னு சொல்லி சல்யூட் அடிக்கும் போது அவர் அடிக்கிறதுக்கு வந்துடுறாரு. அடங்கொப்பம் அவனுங்களா உங்களுக்குலாம் இப்போ இதான் குறைச்சலா, ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா பண்ண தெரியல, வந்து சல்யூட் அடிக்கிறானுங்க சல்யூட்னு சொல்லிட்டு எல்லாருமே துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே வேற ஒரு இடத்துக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்கல்ல, அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா இந்த சின்ன வயசு குழந்தைங்க எல்லாருக்கும் சில விளையாட்டு சாமான்லாம் கொடுத்து அவங்கள பார்த்துப்பாங்கல்ல ஒரு இடத்துல, அந்த இடம் தான் இது. ஸோ இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே இப்போ வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டாங்க, அதனால இதுக்கு மேல நம்மளோட டிபார்ட்மெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மனசே கேட்கல, போயும் போலீஸ் எப்படி இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் பாக்குறாங்க. உள்ள போயிட்டு என்னென்ன ரூம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தைங்க விளையாடுற பொருட்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் அங்கதான் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு காமெடியா தான்டா இருக்குது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸ் ரூம்னா எப்படி இருக்கணும், அதை விட்டுட்டு சின்ன குழந்தைங்க விளையாடுற இடம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மூவ் புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கு சொல்றான், மன்னிக்கணும் ஒரு சின்ன பின் குறிப்பு, அந்த குழந்தைங்களோட இடத்துக்குள்ள தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம டேன் வேற பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோழி பொம்மையை பார்க்குறான். அதான் அதை அழுத்தினா கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக சவுண்ட் வரும்ல, ஸோ அதை அவன் அழுத்தும் போது நம்ம மூவும் பார்த்துட்டு டேய் சும்மாருடா நானே ஆல்ரெடி காண்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். பட் இருந்தாலும் அவன் மறுபடியும் அழுத்தும் போது நம்ம மூக்கெல்லாம் செம்ம காண்டாயிருது. ஓடி வந்து அந்த பொம்மையை எடுத்து அவன் வாயிலே வச்சு அழுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு டைம் சொன்னா கேட்க மாட்டியா நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி அவங்களுடைய ஆஃபீஸ் ரூம் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க நிறைய சாப்பாடு ட்ரிங்க்ஸ்லாம் கூட ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல, அதை டெலிவரி பண்ணிட்டு சார் காசு அப்படின்னு மாதிரி கேட்க எல்லாருமே சேர்ந்து நம்ம மூவை தான் கை காட்டுறாங்க. நான் எதுக்காக காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, சார் நீங்க தானே நம்ம டீம் லீடரு, ஸோ நீங்க தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, லீடர்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி குஷி ஆயிடுது. சரி ஓகே நான் தான் லீடரு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்றான். பட் அதையும் ஒரு மாதிரி புலம்பிட்டு தான் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க நம்ம ஜங்கும் அப்புறம் மூவும் தான். மூவ் வந்து கேட்குறான், நீ முன்ன சொன்ன மாதிரி நான் தான் இப்போ நம்ம டீமோட லீடர்
லீடரா அப்படின்னு கேட்க, அட ஆமா பாஸ், வேற என்ன, இப்போ நீங்க தானே நம்ம டீம் லீடரு, இப்போ நமக்குன்னு வேற யார் சீனியர் ஆஃபீஸர் இருக்காங்க, நீங்க தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் ஆமா ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் நமக்கு அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க இவங்க எங்க தாண்டா இருந்து பேசுறானுங்க அப்படின்ட்டு. பார்த்தா இந்த குழந்தைங்களுக்குன்னு இங்கே பாத்ரூம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த சைஸுக்கு இவனுங்க இல்லைன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்று கடிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு டேன் வேற வரான். அவன் பாத்ரூமுக்குள்ள போயிட்டு அங்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தாலே செம காமெடியா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பொம்மைகள்லாம் இருக்கும்ல, அதுல ஒரு டிராகன் பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு அந்த ஜங்கு வந்து சொல்லிட்டு இருக்கான், சார் இது இந்த செஞ்சுரியில் இருந்த ஒரு டிராகன் சார், இதுக்கு வந்து இந்த மாதிரி பேர்லாம் இருக்கு, இது இப்படிலாம் பண்ணும் அப்படிலாம் பண்ணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த டைம்ல நம்ம ஜங்கும் பார்த்துட்டு, ஏன்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ படிச்சியா இல்லைனா ஏதாவது ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கு படிச்சியாடா, இதெல்லாம் நல்லா விவரமா ரிசர்ச் பண்ணி சொல்லு, ஒரு கல்பிரிட்டை பிடிக்கணும்னா மட்டும் கோட்டை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே ஆஃபீஸ் ரூமை ரெடி பண்ணிட்டு நல்லா செட்டில் ஆயிட்டாங்க இந்த இடத்துல. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்றாங்க. ஸோ உடனே நம்ம டேன் இருக்கான்ல, அவன் தான் போயிட்டு அந்த கால் எடுக்கிறான். ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பத்தட்டமா பேசும்போது, டே பண்ணாடா ஃபர்ஸ்ட் நீ ஒரிஜினல் ஃபோன் எடுத்து பேசு, அது பொம்மை ஃபோன் அப்படின்னு சொல்ல, நான் ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கால் நினச்சி தான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் உண்மையான ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். அதுலேயும் அதே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான், ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் கால் கட் பண்ணும்போது, என்னடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இங்கே பக்கத்தில் ஒரு மர்டர் நடந்திருக்கு, அந்த ஸ்பாட்டுக்கு நம்மளை வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மர்டர் நடந்த ஸ்பாட்டுக்கு நம்ம மூவ் அப்புறம் டேன் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் நம்ம டேன் வந்து கொஞ்சம் பதற்றத்தோட கையெல்லாம் நடுங்கிட்டு வண்டி ஓட்டுறதை பார்த்து மூவும் கேட்குறாரு, டேய் என்னடா ஆச்சு, நரம்பு தளர்ச்சியா இப்படிலாம் நடுங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை சார், எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி கிரைம் சீனுக்குலாம் போகிறப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் படபடப்பாக இருக்கும், இந்த மர்டர் நடந்த இடம்லாம் பார்க்கவே பயமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, அட பைத்தியக்கார நாயே, அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்த, வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் தொலைய வேண்டியதானே, போலீஸில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல, சார் ஆக்சுவலாக நான் கண்ட்ரோல் ரூம் டிபார்ட்மெண்ட்டில் தான் இதுக்கு முன்னாடி இருந்தேன், போலீஸ் ஆகணும் அப்படின்றது என்னோட கனவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து இப்படி மர்டர் நடந்த விஷயங்கள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது, குற்றவாளியை பிடிக்கிறது, இதெல்லாம் தான் சார் எனக்கு இன்னும் ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் சார் பயமாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அட பைத்தியக்காரா, சரி காரை ஒழுங்காக ஓட்டுவியா, நீ கையெல்லாம் வச்சு நடுக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சார் அதெல்லாம் கரெக்டாக ஓட்டிடுவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் லைட்டாக லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி வாங்க ஆரம்பிக்கிறான். வண்டியும் வேற ட்ரிஃப்ட் அடிக்க ஆரம்பிக்குது. போச்சுரா இங்கேயோ போய் சொருவ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பிடிச்சி கரெக்டாக ஸ்டடி பண்ணுறாரு. டேய் இப்போ தாண்டா நல்லா பேசிட்டு இருந்தா, அதுக்குள்ளே என்னடா வண்டி வச்சு சர்க்கஸ்லாம் காட்டுறா, சார் அது ஒன்றும் இல்லை சார், லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டு போகிறான். ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு வெளியில் ஆல்ரெடி இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. ஏய் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஐடியா அந்த போலீஸ் கிட்ட காட்டிட்டு, இதானே அந்த இடம் கிரைம் நடந்த இடம், சரி நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பந்தாவாக பேசிட்டு உள்ளே வரானுங்க. ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒன்றுமே புரியல, இதெல்லாம் எதுக்காக இப்போ என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, அம்மா இங்கே என்ன கிரைம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த கோமாளிங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டு இந்த மூக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சளி மாதிரி வேற ஏதோ தடவி வச்சுக்கிறானுங்க. அது எதுக்காகனா இந்த கிரைம் நடந்த இடத்துலலாம் வந்து டெட் பாடி வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. கரெக்டாக ஒரு ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டேன் போகிறான், நானே போய் பார்க்குறேன் சார், எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்டர் நடந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான் ஒரு ரூமுக்குள்ளே. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாரு, அவருடைய மண்டையில் அப்புறம் கீழே பெட்லலாம் பயங்கரமாக ரத்தம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியிலே பக்கத்தில் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்காக போகிறான், எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் வேற ஒரு ரூமில் தேடி இருந்திருப்பார்ல, அங்கே ஒரு ஃப்ரீசர் இருக்கும், இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் வைப்பாங்கல்ல, அதில் ஏதோ முடியெல்லாம் வேற வெளியே நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஐயோ அப்படின்னா இங்கே இன்னொருத்தன் செத்து போய் அதுக்குள்ளே கிடக்குறான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயத்தோடய பக்கத்தில் போக, இங்கே நம்ம மூவ் அந்த ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரஷ் தான் இருக்குது. அப்பாடி அவனும் சாகலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் வேற பயந்துட்டு ஓடி வரான். சார் சார் அந்த போனா எந்திரிச்சிச்சு சார் அப்படின்னு சொல்ல, டேய் போனா எப்படா எந்திரிக்கும், சார் இல்லை அவன் போனமே இல்லை சார், அவன் உயிரோட தான் சார் இருக்கான் அப்படின்னு சொல்ல, என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டார்டிங்கில் இருந்திருப்பார்ல, அவர் ஆக்சுவலாக அங்கே ஒரு பாட்டியை ஹாஸ்பிட்டலில் கூட்டு வந்திருப்பார் போல, அவங்கள மட்டும் வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக தான் நின்றுருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் இங்கே கிரைம் நடந்ததுக்காகலாம் வந்து நிற்க கிடையாது, அவர் எதிர்ச்சியாக தான் நின்றுட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு தான் இவங்க இந்த இடம் கிரைம் சீன் நினச்சி உள்ளே வந்திருக்காங்க. இப்போ உள்ளே இறந்து போய் கடந்த மாதிரி ஒருத்தர்னால அவன் எந்திரிச்சு வந்து கேட்குறான், டேய் யாரா நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட வீட்டில் வந்து நிற்கிறீங்க, வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது, டேய் டேய் எப்படா அவன் எந்திரிச்சான், அவன் போனா இல்லையாடா போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பயத்தில் இருக்கும்போது, டேய் என்னடா ஆளாளுக்கு என்ன போனோன்னு இருக்கிறீங்க, நான் நல்லா தானடா இருக்கேன், யாரா உங்களுக்கு இந்த வீட்டு அட்ரஸை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவனுங்களும் ஐயோ ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போயிடுறானுங்க. அப்போ தான் நமக்கு இன்னொன்னையும் காட்டுறாங்க, இந்த ஆள் இறந்து போன மாதிரி இருந்த இடத்துல நிறைய ரத்தக்காரெல்லாம் கூட இருந்திருக்கும்ல, அது எல்லாமே உண்மையான ரத்தம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஒயின் தான் கீழே ஊற்றிருக்கு. ஸோ அதுதான் பார்க்கறதுக்கு ரத்தம் மாதிரியும் இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் நமக்கு உண்மையான கிரைம் நடந்த பிளேஸை காட்டுறாங்க. அந்த டெட் பாடி எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய மக்கள்லாம் கூடி இருந்து ஐயோ எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள கரெக்டாக நம்பாளுங்க ரெண்டு பேரும் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம மூவ் வந்து திட்டிகிட்டே இருக்காரு, ஏன்டா பைத்தியக்கார நாயே, ஏன்டா இந்த அட்ரஸ் இருக்கக்கூடிய இடத்து பேர் டேரிம்டா, நீ என்னத்துக்குடா டோரியம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளேஸை சொன்னேன், அதனால தான் அங்கே போயிட்டு நம்ம அவமானப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, சார் இல்லை சார் எனக்கு
எனக்கு அந்த ஃபோனில் அவங்க சொல்லப்போ டோரிமன் தான் சார் கேட்டுச்சு, அதனால தான் நாங்கள் போனேன், உனக்கு நல்லா கேட்கும் செவுட்டு பையலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்காரு. அப்போது அந்த இடத்துல இவங்க டீமில் இருப்பாங்கல்ல சிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க இவங்களுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்க போல, இவங்க இந்த கிரைம் சீனுக்கு வரல அப்படின்ட்டு. இவங்க விசாரிச்சு பார்த்து எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண வரைக்கும் இவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இவன் வந்து தற்கொலை தான் பண்ணியிருக்கான், இவனை வந்து யாருமே கொலை பண்ண கிடையாது. ஏன்னா இவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தற்கொலை நோட்ஸ் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டும்போது கரெக்டாக நம்ம டேனோ சார் இதுக்கு மேலே நான் இந்த கேஸை டீல் பண்ணிக்கிறேன் சார் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி மூக்கிட்டு பேசும்போது அவருக்கு செம காண்டாயிருது. அவனை இதுக்கு மேலே அவனை வெளியே விட்டாதானடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் காருக்குள்ளே போயிட்டு அவனை கட்டி வச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜங்கு அங்கே வந்துட்டான். இப்போ இவங்க 4 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இவனை கொலை பண்ணதுக்கு நமக்கு எந்தவித எவிடன்ஸும் கிடைக்கல, ஆனால் இவன் தற்கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு கடிதம் கிடைச்சிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இவன் தற்கொலை தான் பண்ணியிருக்கான். ஸோ இந்த கேஸை நம்ம இப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்கு வேறு பார்த்தீங்கன்னா இறந்து போன வீட்டில் ஒரு டென்னிஸ் பேட் இருக்கும், அதை வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கான். சூப்பராக இது மாதிரி ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட்டத்திலேருந்து யாரோ ஒருத்தன் அது எப்படி நீங்கள் ஒரு கடிதத்தை மட்டும் வச்சு அவன் தற்கொலை தான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது எவன்டா அவன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது நம்ம டாங்கு, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம்ல ஹீரோ, அவன் தான். ஸோ இவன் இப்படி கேள்வி கேட்கும்போது அவங்களும் ஏய் நீ என்னடா நீ என்ன பெரிய போலீஸா அப்படின்னு சொல்லும்போது நான் யார் அப்படின்றத விடுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இந்த கேஸை இவ்வளோ ஷார்ட்டாக முடிக்கலாம், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட விசாரிக்கவே இல்லை நீங்கள். இப்போ இறந்து போன அந்த பையனுக்கும் வேறு யாரும் ஒருத்தங்களுக்கு ஏதாவது பகை இருந்துச்சா, இவங்ககிட்ட யாராவது தப்பு பண்ணியிருக்காங்களா, இல்லை இவன் வேறு யார்ட்டாவது தப்பு பண்ணியிருப்பாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே நீங்கள் விசாரிக்காமல் ஜஸ்ட் அந்த ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்படின்றதுக்காக இவன் தற்கொலை தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கு செம காண்டாயிருது. அவனே என்னடா நீ ஓவரா பேசிட்டு இருக்க, போலீஸே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி இவன் சட்டையெல்லாம் பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம டாங்கும் சொல்கிறான், புதுசாக உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கேப்டன் நான் தான் அப்படின்னு சொல்ல மூவ் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க, சார் மன்னிச்சிருங்க நாங்கள் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டோம், சரி வாங்க சார் உள்ளே வந்து கிரைம் சீன்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே சுற்றி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சிகரெட் பாக்கெட் மாதிரி ஏதோ எடுக்கும்போது சிஓவும் சொல்கிறா, சார் கிரைம் சீனில் நீங்கள் எப்படி சார் இந்த மாதிரி சிகரெட்லாம் குடிக்க முடியும், இதெல்லாம் தப்பு சார் அப்படின்னு சொல்ல யார் சொன்னது நான் சிகரெட் பிடிச்சேன்னு, இங்கே பாரு சாக்லேட் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாலேருந்து சாக்லேட் எடுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இறந்து போன அந்த பையன் தற்கொலை லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் செத்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை பார்த்துருப்பாங்கல்ல, அந்த லெட்டரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு வாங்கி பார்க்குறான். ஆக்சுவலாக அதை வந்து பிரிண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது, அந்த பையனுடைய கையெழுத்து கூட கிடையாது. ஸோ இது அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் கூட கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் தற்கொலைன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ண நினைக்கிறீங்க, என்னத்த சொல்ல. சரி இந்த இடத்துல வேறு ஏதாவது பிரிண்டர் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வீட்லேயே இன்னொரு பிரிண்டரும் இருக்குது. சரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு A4 ஷீட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஷீட் எடுத்து ஒரு மாதிரி ரெண்டோட வித்தையும் பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த பையன் தற்கொலை லெட்டர் எழுதி வச்சிருக்க மாதிரி ஒரு A4 ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தி அதிகமாக இருக்குது. அதுவே இவன் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த பிரிண்டருடைய பேப்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது இந்த பிரிண்டிங் மிஷினில் அவன் இந்த தற்கொலை லெட்டரை எழுத கிடையாது, வேற ஏதோ ஒரு பிரிண்டிங் மிஷினில் இந்த தற்கொலை லெட்டரை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொலையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூவோம், சார் ஒருவேளை அவன் வேற ஏதாவது கூட வெளியில் கடையில் அடிச்சுட்டு வந்திருக்கலாம்ல, யோ லூசா நீ, அவன் தற்கொலை லெட்டர் எழுதுறான், இதை போய் கடையில் இருக்க ஒருத்தங்கிட்ட எப்படி சொல்லி வாங்கிட்டு வர முடியும், அதுவும் இல்லாமல் வீட்டிலே அவன் பிரிண்டர் வச்சிருக்கும் போது வெளியில் என்னத்துக்கு அடிக்கணும்ன்றான். ஸோ இதுக்கு மேலே இது வந்து தற்கொலை கேஸ் கிடையாது, ஒரு கொலை கேஸ், அந்த மாதிரி நம்ம இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே மறுபடியும் அந்த ஆஃபீஸ் ரூமுக்கே வராங்க. நம்ம 4 காமெடி பீஸும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஈசு பாலை தூக்கி இந்த ஜங்கு மேலே போட அவன் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பேட் எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அதை வச்சு அடிக்கும் போது அது நம்ம டேன் மேலே போய் விழுந்துருது. அவன் என்னன்னா பைத்தியக்கார மாதிரி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பைனாக்குலர் வழியாக பார்த்துட்டு இருக்கான். இப்படி இவங்க எல்லாருமே காமெடி பண்ணும்போது ஆமாம் இவர் எங்கே போனாரு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து சேர்ந்துருப்பான்ல இவங்களுடைய டீமுக்கு லீடரா, அவன் எல்லாருமே தேடி பார்த்தா அவன் குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்க சேர்ல குழந்தைங்க மாதிரி உட்காந்து தொப்பி வேற போட்டுட்டு இருக்கான். என்ன இவர் உட்காந்து தியானம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு குழந்தைங்க ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் திடீர்னு முழிச்சு பார்ப்பானா, உடனே இவங்க எல்லாம் பயத்துல அப்படியே உட்காந்துடுறாங்க. என்ன இவர் திடீர்னு முழிச்சு பார்க்குறாரு இப்படி பயம் கொடுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பத்தி எல்லாருமே பேசுறாங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம்ல இந்த குழந்தைங்களுக்குன்னு ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா இவங்க கேஸ் எல்லாம் பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி சேரு, குட்டி டேபிள், அங்க இருக்கக்கூடிய பொம்மைங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது குழந்தைங்க மாதிரி இந்த இடத்துலலாம் உட்காந்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மூவ் இருக்கான்ல அவன் வந்துட்டு இப்போ கடைசியாக இறந்து போன அந்த பையனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொல்கிறான். இந்த பையனுடைய பேர் வந்து மின்னு, இவனுக்கு வந்து ஒரு அப்பா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாங்கும் வேற வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு அப்பா தான் இருப்பாங்க, ஏன்னா இவனுக்கு மட்டும் 10 அப்பாவாக இருப்பாங்க, சொல்ல வந்ததை மட்டும் கரெக்டாக சொல்லுடா பைத்தியக்காரனாட்ட உளராத அப்படின்னு சொல்லும்போது அவனும் முறைச்சு பார்த்துட்டே பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த கம்பெனியோடைய பேரையும் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஹெட்டோட பேரையும் சொல்லும்போது உடனே
ஜங்கு எது அவரா அவரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கோட கேட்டுருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம டாங்கும் டேய் யார்டா அவன், யாரா இருந்தா என்ன, எனக்கும் தான் தெரியாது, அட என்ன சார் உங்களுக்கும் தெரியலன்றீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம மூ பார்த்தீங்கன்னா அப்படியே போய் உட்காரலான்னு பார்க்குறாரு. அப்போ அவர் உட்கார இடத்துல இன்னொரு டிராகன் பொம்மை ஒன்று இருக்குது. நம்ம ஜங்குக்கு தான் இந்த டைனோசரு டிராகனு இதை பற்றிலாம் நல்லா தெரியும்ல. ஸோ அவன் அந்த டிராகன் பொம்மையை பார்த்துட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருப்பானா. அப்போ திடீர்னு நம்ம டாங்கு பார்த்தீங்கன்னா இதுவா, இது இந்த இனத்தை சேர்ந்தது, இது இவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த டிராகனை பற்றி டைனோசரை பற்றி கரெக்டாக சொல்கிறான். பரவாயில்லையே பயங்கரமான மூலக்காரராக இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட இவங்களும் பார்க்குறாங்க. சரி ஓகே, இப்போ இறந்து போன இந்த மின் கடைசியாக ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கான்ல, அந்த கம்பெனிக்கு நான் இப்போ போக போகிறேன், என் கூட யார் வர போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம போகணுமா அப்படின்ட்டு. அப்போ உடனே நம்ம டாங்கும் இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்க்குறாரு. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி பத்திரத்தில் இருக்காங்க, நம்ம பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு கடுப்பில் நம்ம சிஓவும் சார் நானே வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளே கூட வந்துடுறா. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே அந்த ஃபவுண்டர் இருக்கான்ல, அந்த கம்பெனியோட ஃபவுண்டர், அவனுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே மாட்டி வச்சிருப்பாங்க. அது இல்லாமல் அவன் வாங்கின அவார்ட்ஸ் கூட நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே ரொம்ப பாப்புலரான ஆளாக தான் இருப்பான் போல ஜங்கு சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்ம டாங்கு பார்த்தீங்கன்னா அதை பார்க்காம இந்த டேபிள் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய திங்ஸு ஸ்நாக்ஸு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஊத்து பார்த்துட்டு இருக்கான். சார் என்ன சார் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் பார்க்குறேன் இவன் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இவன் எல்லா பொருளுமே லெஃப்ட் சைடு வச்சிருக்கிறத பார்க்கும்போது இவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சாப்பிட்டு போட்டிருக்க பேப்பர்ஸ் அப்புறம் இந்த சாப்பாடு பொருள் இதெல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது இவன் பயங்கரமான ஃபுட்டியாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துடைய ஃபவுண்டர் வரான். சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு வரும்போது அவன் லெஃப்ட் ஹேண்டை கொடுக்க வரான். ஐயோ சார் மன்னிச்சிருங்க, நான் ஒரு லெஃப்ட் ஹேண்டரை தான் டக்குன்னு லெஃப்ட் ஹேண்டை கொடுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ஹேண்டை கொடுக்குறான். அப்போ நம்ம சிஓ கண்டுபிடிச்சிட்டா, அடடா அப்பனா சார் கண்டுபிடிச்சது கரெக்ட் தான், இவர் உண்மையாகவே லெஃப்ட் ஹேண்டர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு சரி சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சாப்பாடு வர வைக்கிறாரு. அங்கே நிறைய சாப்பாடு இருக்கு. ஸோ அது மூலமாக நம்ம சிஓவுக்கு மறுபடியும் தெரிஞ்சு போயிடுது, அப்படின்னா இவர் நிஜமாவே ஒரு ஃபுட்டி தான், நம்ம லீடர் எப்படி கணிச்சாரோ அதுக்கேற்ற மாதிரி தானே இவன் கரெக்டாக இருக்கான், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவருக்கு பயங்கரமான மூளை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இறந்து போன அந்த பையன் முன்ன பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, அதான் சார் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, நம்ம கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான், இப்போ திடீர்னு இறந்து போனது நினச்சா எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஏர் பியூரிஃபையர் இருக்கிறத பார்க்குறான். சார் என்னது எதுக்காக அதை வச்சிருக்கீங்க அப்படின் போது, அது ஒன்றும் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் லங் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய டெஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அந்த பியூரிஃபையர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போது நம்ம சிஓ இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா எழுந்து உட்காரும்போது டக்குன்னு பம்ப் போட்டுறா. உடனே அதனால ஏர் ரொம்பவே பொல்யூஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர் பியூரிஃபையர் பார்த்தீங்கன்னா அதிக அளவு காட்டுது. அதாவது ரொம்ப பொல்யூஷனாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த அளவுக்கு அதிகமான பாயிண்ட் காட்டும். ஸோ இப்போ இவ போட்ட பாம்னால இவ்வளோ பெரிய பொல்யூஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவ்வளோ பார்க்கும்போது அவ்வளோ சார் இது சோஃபாவில் வந்த சவுண்டு சார், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிகிட்டு இருக்கேன் அந்த மிஷினை. சார் இங்கே ஏதாவது தைலம் இருக்கா, எனக்கு கொஞ்சம் ஷோல்டர் பெயின் இருக்குது அப்படின்னு மாதிரி நம்ம டாங் கேட்கும்போது இந்தாங்க சார் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தைலத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்களுடைய விசாரணையை முடிச்சுட்டு கீழே நடந்து வருவாங்க. அப்போ கூட நம்ம சிஓ வந்து சொல்லிட்டே இருக்கா, சார் நம்புங்க சார் நிஜமாவே நான் பாம் போடல சார், அந்த சோஃபாலேருந்து தான் சார் அந்த சவுண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீ இதை பற்றி என்கிட்ட இத்தனை டைம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட நான் அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டேன், பட் நீ இத்தனை டைம் சொல்லிட்டே இருக்கும்போது தான் எனக்கு உன் மேலே இன்னும் டவுட் அதிகமாகிட்டே இருக்கு, நீ தானே விட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜங்க அப்புறம் மூன் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன பையன் இருக்கான்ல, அவன் ரெகுலராக வீட்டுக்கு நடந்து போகக்கூடிய அந்த ரோட்டோரமாக இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம டேனோ, சார் இவன் சரியான ஒரு திருட்டு பையன் சார், எனக்கு இவனை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, எப்படா உனக்கு தெரியும், அது ஒன்றும் இல்லை சார், நானே ஒரு டைம் இவங்ககிட்ட தான் ஆன்லைனில் ஒரு லேப்டாப் தெரியாமல் வாங்கிட்டேன், அது ரொம்ப மொக்கையான லேப்டாப் சார், அதிக விலைக்கு என்கிட்ட சேல் பண்ணிட்டான் சார், இவன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்கான். இதே நேரத்தில் நம்ம ஹீரோ அப்புறம் சிஓ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற இன்னொரு ஒர்க்கர் கிட்ட வந்து தனியாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த பையன் இறந்து போனதுக்கு உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரியுமா அப்படின்னு போது, சார் அந்த கம்பெனியில் இன்னொருத்தன் கோ ஃபவுண்டர் மாதிரியும் ஒருத்தர் இருக்கான் சார், அவன் தான் அந்த பையனை போட்டு கடைசியாக திட்டிகிட்டே இருந்தான், ஒரு வேலையை கூட உன்னால் கரெக்டாக பண்ண முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பயங்கரமாக திட்டினான். அதுக்கப்புறமேட்டு தான் சார் அந்த பையன் இறந்து போனான் அப்படின்னு சொல்லும்போது இதை இவங்களும் நோட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் அதை பற்றி பேசிக்கிட்டே காரில் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அப்புறம் இன்னொருத்தன் அந்த சின்ன பையனை திட்டிருப்பான்ல இறந்து போனவனை, அவனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே தான் இந்த கம்பெனிக்கு ஓனர்ஸ் மாதிரி. நான் ஸ்டார்டிங்கில் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவனுடைய பேர் வந்து காங்கு, அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு மாதிரி இன்னொருத்தர் இருக்கான்ல கூட, அவனுடைய பேர் ஜாங்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கம்பெனியோட ஓனர்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ காங் சொல்கிறான், அந்த மாதிரி போலீஸ்காரங்க விசாரணைக்காகலாம் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்கடா அப்படின்னு சொல்ல, இவனுக்கு காண்டாயிருது இந்த ஜாங்குக்கு, என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எதுக்காக நம்மளை வந்து விசாரிக்கிறாங்க தேவையில்லாமல் இந்த கேஸில் அப்படின்னு சொல்லி கோவத்தோட கத்தும்போது நம்ம காங் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். சரி விடுறா, நான் பார்த்துக்கிறேன், நான் தான் இருக்கேன்ல, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் இவங்க ஒன்றா பேசி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு வரும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்க வந்திருக்காங்க. காமெடியாக கெட்டப்லாம் போட்டுட்டு கையில் பொம்மை வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எங்களோட எல்லைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களா, எப்படி உங்களால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்குதுங்க. ஐயோ இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதுங்க வேற அப்படின்னு
அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ நீங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போக போக இன்னும் காமெடியாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய்.